அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ராசி கட்ட முதல் கோச்சார பலன் பகுதி 2. பகுதி 1 பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. நான் அனைத்து கிரகமும் ஃபில்அப் பண்ணி பலன் சொல்கிறவன் கிடையாது. நான் என்ன பலன் சொல்கிறேனோ அந்த கிரகத்தை மட்டும் பயன்படுத்தி பலன் எடுத்து சொல்பவன். ஜாதகருடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து நிறைய பலன் நம்மால் எடுத்து சொல்ல முடியும். அதுவும் ஜஸ்ட் 3 செகண்ட்ஸ் எனக்கு போதும். ஜாதகத்தை பார்த்து 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 பழகினா மட்டும்தான் பலன் விரைவில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த அனுபவம் நமக்கு வரும். நீங்கள் கிளைண்ட் கிட்ட என்ன பலன் சொன்னீங்களோ அதற்குண்டான காரணத்தை நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து வைத்தால் மட்டும்தான் கிளைண்ட் கேட்கின்ற கேள்விக்கு உங்களால் எளிதில் பதில் சொல்ல முடியும். கிளைண்ட் ஜாதகத்தை பார்த்த உடனே எக்ஸாம் ஹாலில் கொடுத்த கொஸ்டின் பேப்பர் மாதிரி நினச்சி நீங்கள் பயப்படக்கூடாது. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் ஜோதிடத்துறையில் சாதிக்க பிறந்தவர்கள். தொழில காம்படிஷன் இல்லாத தொழில் ஜோதிடம் மட்டும்தாங்க. நம்ம சொல்றது தாங்க ஃபீஸு, நம்ம சொல்றது தாங்க ஜாதக பலன், நம்ம சொல்றது தாங்க கிளைண்ட்டுக்கு ஆறுதல். நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து ஜஸ்ட் 4 இயர்ஸ் தாங்க ஆகிறது. ஆனால் என்னிடம் ஜாதகம் பார்த்த அனைத்து கிளைண்ட் ஜாதகத்தையும் அவர்களுடைய ஃபோன் நம்பரையும் சேர்த்து தனியாக எடுத்து வைத்துள்ளேன். என்னை விட பெரிய பெரிய ஜோதிடர்கள் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இதே டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோவுக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்காதீங்க. நீங்களும் ஜோதிடத்துறையில் விரைவில் சாதிக்கணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு டீட்டெயிலாக நான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். வாங்க இன்றைய வீடியோ தலைப்புக்குள் செல்வோம். ராசி கட்ட முதல் கோச்சார பலன் பார்ப்போம். ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. கோச்சார சந்திரன் வேதை நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது வேதை நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் தசாபுத்தி நடந்து கோச்சார சந்திரன் தொடர்பு இருந்தாலும் எந்த ஒரு முக்கிய முடிவு மேலும் எந்த ஒரு சுப காரியம் செய்யாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. புதனும் சனியும் இருவரும் நட்பு கிரகங்கள். இந்த இருவரும் சேர்க்கை பெற்று அதற்கு மேல் கோச்சார கேது செல்லும் போது ஜாதகர் நண்பர்களிடம் மிக கவனமாக இருக்கணும். நண்பர்களுக்காக கடன் உதவி செய்யக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, நண்பன் பேச்சு கேட்டு காலி இடமும் வாங்கக்கூடாது. டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நியூமராலஜி படி பெயர் கூட மாற்றக்கூடாது. தோல் நோய், காது நோய், நரம்பு சம்பந்தமான நோய் இதில் ஒன்று நிச்சயம் ஏற்படும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சுக்கிரன் பிளஸ் சனி இருந்து இவர்களுக்கு திரிகோணத்தில் கோச்சார கேது செல்லும்போது தொழில் செய்ய பணம் இருந்தால் வேலை செய்வதற்கு நல்ல ஆட்கள் கிடைக்காது, அல்லது வேலை செய்வதற்கு நல்ல ஆட்கள் கிடைத்தால் தொழில் செய்வதற்கு ஜாதகர்கிட்ட பணம் இருக்காது. ஜாதகர்கிட்ட தன்னம்பிக்கையும் நல்ல திறமையும் இருந்து தன்னுடைய தொழிலில் சாதிக்க முடியாமல் கஷ்டப்படுவார். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியும் லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் சம சப்தமத்துடன் பாதகஸ்தானத்தில் இருப்பதால் இந்த இருவர் மேல் கோச்சாரத்தில் சர்ப்பம் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சண்டை ஏற்படும். இருவருக்கும் சண்டை வர முக்கிய காரணம் ஜாதகருடைய தாயார் அல்லது மாமியாராக இருப்பாங்க. அடுத்து உச்ச சுக்கிரனுக்கு மேல் கோச்சார ராகு செல்லும்போது மனைவி
ரொம்ப பிடிவாதம் பிடிப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு ஜாதகர் மனைவியை அதிகமாக காதலிக்கணும். அப்போதான் இல்லற வாழ்க்கை இனிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். குரு சுக்கிரன் சேர்க்கைக்கு திரிகோணத்தில் சனி இருப்பதால் இது யோகமான ஜாதகம். பிறப்பு சனியின் மீது கோச்சார சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பம், மனக்கவலை, மன நிம்மதி, மன ஆறுதலுக்காக ஜாதகம் பார்க்க வந்துள்ளார் என்று அர்த்தம். கிளைண்ட் நம்ம கிட்ட கொஞ்சம் கன்ஃபியூஸ் மைண்டில் தான் இருக்கார், அவர் நம்ம தெளிவுபடுத்தி ஆகணும் என்று அர்த்தம். ஓகே, அடுத்து பிறப்பு சந்திரன் கோச்சார சந்திரனை பார்ப்பதால் வந்தவர் ஒரு டிசிஷன், ஒரு முடிவு அவர் எடுத்து வச்சாச்சு. ஆனால் ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக போய் ஜோசியரை பார்த்துட்டு வந்துடுவோமே என்பதற்காக தான் வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. காதலை பற்றி கேள்வி கேட்க வந்தீங்களா? ஆமாம். என்ன சார், வயது 23, புதன் தசை, புதனுக்கு கோச்சார சந்திரன் சம்மந்தப்படுது, இவ்வளோதான் விஷயம். இதை வச்சு நான் கணக்கு பண்ணி விஷயத்த சொன்னேன். காதலை பற்றி கேள்வி கேட்க வந்தீங்களா? ஆமாம் என்று ஒத்துக்கொண்டாங்க. சரி, அடுத்து சொல்லணும் இல்லையா, உங்களுக்கு புரிய வைக்கிறேன். காதல் கிரகம் புதன் மேல் சந்திரன் இருப்பதால், அது 5ஆம் பாவமாக இருப்பதால் இது காதல் சம்பந்தமான கேள்வியாகத்தான் இருக்கும். அடுத்து காதல் கிரகம் கோச்சார நிலையை பார்க்கணும். புதன் காதல் பாவத்திற்கு 12இல் இருப்பதால் காதல் துண்டிக்கும். மேலும் ராகுவின் காரகம் துண்டிக்கும். காதல் கிரகம் காதல் தோல்வி கிரகத்துடன் சேர்க்கை பெற்று காதலுக்கு 12ஆம் பாவத்தில் இருப்பதால் ஜாதகருக்கு காதல் தோல்வி ஏற்படும் என்று சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. செவ்வாய்க்கு திரிகோணத்தில் கோச்சார ராகு செல்லும் போது சகோதரனுக்காக பண உதவி செய்யக்கூடாது. சகோதரனுக்காக ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாதகர் இரத்த தானம் செய்தால் நல்லது, அல்லது ஜாதகர் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கொண்டால் நல்லது. கோச்சார ராகுவால் ஏற்படும் தீய பலன் குறையும். அடுத்து செவ்வாய் ராகு சாரத்தில் இருந்து கோச்சார ராகு திரிகோணத்தில் செவ்வாய் சாரத்தில் வரும்போது வாகன விபத்து ஏற்படும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லணும், அவ்வளோதாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். 1, 6 அதிபதி ஒரே அதிபதியாக சுக்கிரன் வந்து, சுக்கிரன் எந்த சாரத்தில் இருக்கிறதோ அதே சாரத்தில் கோச்சார ராகு வரும் சமயத்தில் ஜாதகருக்கு சக்கர நோய் அதிகம் ஏற்படும். ஜாதகருக்கு பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, வயிறு பிரச்சனை அனைத்தும் ஏற்படும். மேலும் அது சுக்கிரனுடைய மூல திரிகோண வீடாக இருப்பதால், அது 6ஆம் பாவமாக இருப்பதால் 6ஆம் பாவத்தின் காரகமும் சேர்ந்து பாதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. சனி மீது ராகு செல்லும்போது ஜாதகர் ஸ்லிப்பர் அல்லது ஷூ இதில் ஒன்று நிச்சயம் மாற்றுவார். ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் வேலை ஆட்கள் மாறுவார்கள். ஜாதகர் LIC பாலிசி போடுவார். ஜாதகருக்கு வேலை இல்லை என்றால் துப்பறிவு பணியாளர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுவும் சனிக்கிழமை அல்லது சனியின் நட்சத்திரம் வரும் நாளில் உதவி செய்தால் மிகவும் நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்கள். சார், நான் 2nd ஃப்ளோர் வீடு கட்டலாம் என்று இருக்கேன், என் நேரம் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள் சார் என்று கேட்டாங்கன்னா எப்படி பதில் சொல்லணும்? சூரியன் மாடி வீடு குறிக்கும், ராகு இடமாற்றம் குறிக்கும். சூரியன் மேல் ராகு இருப்பதால், மேலும் சூரியனுக்கு திரிகோணத்தில் பலம் பெற்ற சூரியன் இருப்பதால் தாராளமாக
செகண்ட் ஃப்ளோர் வீடு கட்டலாம். தசாநாதன் சூரியனும் சாதகமாக இருப்பதால் நேரம் நல்லா இருக்கிறது என்று அர்த்தம். ஓகே, குட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் உங்களுடைய கிளையண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.